வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. காற்றழுத்த தாழ்வு நிலை மிக வேகமாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடற்கரையை நெருங்குகிறது. காற்று குவிதலை வரக்கூடிய 2ஆம் தேதி வரை ஏற்படுத்திவிட்டு பிறகு விலகி தீவிரமடைந்து 8ஆம் தேதி முதல் வரை இருக்கிறது. 5, 6, 7 அதிகபட்சமாக தாமதமடைந்தால் 8ஆம் தேதி இரவுக்கு பிறகு வரை இருக்கிறது. கண்டிப்பாக இது பொங்கலுக்கு முந்தைய நாள் வரை 13ஆம் தேதி வரை ஒரு 4 நாட்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இதனிடையே அரபிக்கடலோரம், அதாவது கேரள கடலோரம், அரபிக்கடலிலே ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சியும் தற்பொழுது இலங்கை அருகே வர இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து தான் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், நீலகிரி மற்றும் மைசூர் வரைக்கும் கூட மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு காலையில் கொஞ்சம் குளிரும் பனிப்பொழிவும் இருந்தாலும் அதிகாலையில் படிப்படியாக இன்றைக்கு 10 மணிக்கு மேல் வெயில் அதிகரிக்கும். மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கு வெயில் மிகுந்து காணப்படும். குளிர் அறவே இருக்காது. இரவு நேர குளிர் இருந்தாலும் பகலிலே கடுமையான வெயில் இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நாளைய மறுநாளும் 2ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் கடுமையான குளிர் இருக்கும். இரவு நேரத்தில் குளிர் இருந்தாலும் அது பனிப்பொழிவு தான் இருக்கும். வெயிலை பொறுத்த வரைக்கும் அப்படியே தலைகீழ. இரவு நேர பனிப்பொழிவும் நடுங்கும் குளிர் இல்லாமல் கொஞ்சம் அளவான குளிர். பகல் நேரத்தில் தெளிவான வானம் மற்றும் வெயில். இந்த வெயிலும் தெளிவான வானமும் தான் மாலை இரவு இடிமழை பொழிவை மேற்கு மாவட்டங்களுக்கு கொண்டு வரப்போகிறது. கேரள எல்லையோரம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், மேற்கு பகுதிகள், தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகள், உள் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகள், அதாவது நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள், நீலகிரி, ஈரோடோட மேற்கு பகுதி, திருப்பூர், கோயமுத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள், கரூர் மாவட்டத்தின் மேற்கு ஓரம், அதே போல டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எல்லா இடத்திலுமே ஆங்காங்கே, குறிப்பாக தென்கடலோரம், தென் உள்பகுதி, அதுலேயும் அதிகமாக மேற்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி. 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கு. நாளை அதிகாலையிலேயோ அல்லது கொஞ்சம் லேட்டான காலையில் தொடங்கும். 31ஆம் தேதி இந்த மழைப்பிடிப்பு முதல்ல டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென்கடலோரம் மற்றும் இலங்கையில் இன்றைக்கே தொடங்கினோம். இலங்கையில் இன்றைக்கு தொடங்கும் மழை நாளை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடகடலோரம் தொடங்குகிறது. நாளை காலை அதிகாலையில் தொடங்கும். ஒரு சில இடங்களில் காலை தொடங்கும். படிப்படியாக உள்ளே மதிய மாலையில் தொடங்கும். நாளை 31ஆம் தேதி மாலை இரவு மேற்கே ஆங்காங்கே தெற்கே உள்ளே என்று மழைப்பிடிப்பை கொடுக்கும். ஆங்காங்கே 1ஆம் தேதி அதிகாலை, 31ஆம் தேதி இரவு நல்ல மழை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில். இது 2ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, குறிப்பாக அதாவது கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் மற்றும் தேனி, மதுரை, தூத்துக்குடி மாவட்டத்தோட மேற்கு பகுதி, இங்கெல்லாம் விருதுநகர் எல்லாம் நல்ல மழை இருக்கிறது. 1ஆம் தேதி 2ஆம் தேதி பெரும்பாலும் வெயிலுக்கு பின், கடும் புழுக்கத்திற்கு பின், வியர்வைக்கு பின் மாலை முன்னிரவு மழை, நள்ளிரவு அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் அந்த பனிப்பொழிவு விலகியதுமே மேகங்கள் எல்லாம் அப்படியே உருவாகும். கடலோரம் அதிகாலை காலையும், உள்ளே மதியம் மாலையும், மேற்கே மாலை முன்னிரவுமான மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் வடகடலோரமும் தூறல் நனைக்க மழைப்பொழிவுகள் இருக்கிறது. ஆந்திர எல்லையோரத்திற்கு தூறலாம், மேகமூட்டங்கள் கடுமையாக மிரட்டலாம், இப்படி இருக்கும். திருச்சி வடக்கு மற்றும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மட்டும் கொஞ்சம் ஒதுக்குதலுக்கோ அல்லது மிக குறைவான தூறல் மழைக்கோ வாய்ப்பு. இதுதான் வானிலை அறிக்கைன்னு பெயரக்கூடாது. இது இன்றைக்கு மாலை அறிக்கையும் நாளை காலை அறிக்கையும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த நிகழ்வு மீண்டும் விலகி தீவிரமடைந்து வரும்பொழுது கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர, தெற்கு கர்நாடகா, கேரளாவிற்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், மாஹேக்கும்
மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வரக்கூடிய 5, 6ஆம் தேதிக்கு மேல் 8ஆம் தேதி இரவுக்குள் வந்து மழைப்பொழிவை தொடக்கும். அதிலிருந்து 4 நாட்கள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆக இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு நெருங்கி வந்து விலகுதல் காரணமாக, காற்று குவிதலை ஏற்படுத்திவிட்டு விலகுதல் காரணமாக அரபிக்கடல் காற்று சுழற்சியும் வங்கக்கடல் காற்று சுழற்சியும் இணைந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், தென்கடலோரம், டெல்டா மற்றும் சற்று உள்ளே வரை மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இந்த மழைப்பொழிவு ஒதுக்கிவிட்டும் செல்லும் சில இடங்களிலே, ஒதுக்கிவிட்டு செல்கிறது இந்த மழை வரக்கூடிய ஜனவரி 8 தேதியிலிருந்து 5 தேதிக்கு மேல் 8 தேதிக்குள் ஏதாவது ஒரு நாளில் தொடங்கி 4 நாட்கள் மழைப்பொழிவை கொடுக்க போகிற அந்த நிகழ்வும் மழைப்பொழிவை கொடுக்காமல் தான் போகும் என்ற மனக்கவலையை ஏற்படுத்தி கொண்டு விடாதீர் தயவு செய்து. இந்த நிகழ்வு குளிருக்கு இடையே, வட இந்திய குளிருக்கு இடையே, வடகிழக்கு குளிருக்கு இடையே எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுப்பது. ஆனால் அடுத்ததில் கண்டிப்பாக குளிர் விலகி இருக்கும், நல்ல மழைப்பொழிவை தரும் என்ற நம்பிக்கை வேண்டும். கடந்தால்தான் நல்ல மழைப்பொழிவை தரும். எது எப்படியோ குமரிமுனை வழியாகவாவது மேற்கு நோக்கி நகர வேண்டும். அது இலங்கைக்கு கிழக்கே இருந்து கொண்டு மழைப்பொழிவை கொடுத்து விட்டு விலகி செல்வதன் காரணமாக கொடுக்க போகிற மழை தான் 31 ஜனவரி 1, 2. இதுவே ஓரளவிற்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரை பொறுமை காக்கணும். சில இடங்களில் 1ஆம் தேதி பெய்யும், சில இடங்களில் 2ஆம் தேதி பெய்யும். 2ஆம் தேதி மாலை இரவு வரை பொறுமை காக்கணும். நாளை காலை தொடங்கினாலும் அனைவருக்கும் காலை தொடங்கிறாது. கடலோரம் காலை, மதியம் உள்ளே, மாலை இரவு மேற்கே தெற்கே, நாளை நள்ளிரவு வரைக்கும் ஆங்காங்கே கொடுத்து விட்டு பிறகு அதிகாலையில் குளிரை கொடுத்து பனிப்பொழிவை கொடுத்து பிறகு பொழுது விடிந்ததும் மீண்டும் மேகமூட்டங்களை ஏற்படுத்தி கடலோரம் கொடுத்து மதிய மாலை உள்ளே வந்து மாலை முன்னிரவு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் கொடுத்து இப்படியே 2ஆம் தேதி வரை மழை வானிலை ஏற்படுத்தி கொண்டே மாற்றி ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு குளிர் வந்தாலும் மேகமூட்டங்கள் இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். நல்ல ஒரு வானிலை அமைப்பு கடக்கும் அமைப்பெல்லாம் வரக்கூடிய 5ஆம் தேதிக்கு மேல் மாறி அமைய இருக்கிறது. 8ஆம் தேதியிலிருந்து கண்டிப்பாக இருக்கும். அது 12ஆம் தேதி வரை அது மழைப்பொழிவை கொடுக்கும். 8 இரவிலிருந்து இருக்கலாம். 9, 10, 11, 12 ஆகிய 4 நாட்கள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கு அடுத்ததும் நிகழ்வு இருக்கு. பொங்கலுக்கு 2 நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இடைவெளி கொடுக்காவிட்டால் பொங்கல் முடிந்த அடுத்த நாளே மழைப்பொழிவை அடுத்த நிகழ்வு தொடக்கலாம். அப்படி தொடக்கினாலும் இப்படி ஒரு சாதாரண சிறு நிகழ்வாகவோ அல்லது சற்று கனமழையை ஒதுக்கி கொடுக்கக்கூடிய மழைப்பொழிவாகத்தான் இருக்கும். நல்ல ஒரு வலுவான மழை என்பது வரக்கூடிய 8லிருந்து 12ஆம் தேதி வரை, 8 இரவுக்கு மேல் 9லிருந்து 12ஆம் தேதி வரைன்னு சொல்லலாம். நல்ல மழைப்பொழிவை உறுதியாக கொடுக்கும். அதற்கு முன்பே தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே 31ஆம் தேதி மழைப்பதிவு, வடகிழக்கு பருவமழை பதிவுகள் அறிவிக்கப்படும் பொழுது உங்களுக்கு மழை முடிந்து விட்டது, இனிமேல் குளிர்காலம் என்று சொல்லலாம். குளிர்காலம்தான், குளிர்கால மழைதான். ஆனால் வரப்போகுது ஜனவரி 1லிருந்து புள்ளி விவரம் குளிர்கால மழையாக கணக்கிடப்படும். ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நிகழ்வு வலுவாக வருகிறது. இருகாற்று இணைவு என்பது மழைப்பொழிவிற்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால இந்த தொய்வு எல்லாம் செட்டிங்கும் மாறும். பொறுத்திருக்க அமைதியோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.